Hi everyone, வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2025 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எது, அதெல்லாம் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாலே தமிழ் மீடியம் கொஷின் முதல்ல வரும், அதை தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியம் வரும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஐயோ எனக்கு தமிழ் மீடியம் கொஷின் கொடுத்துட்டாங்களோ இல்லை வேறு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்களா அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேணாம். இப்படி தான் இருக்கும் ஃபார்மேட்டு. தமிழ் மீடியம், அதை தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியம், இப்படி தான் வரும். தமிழ் இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. இதுவே மேத்ஸ் அப்படின்னா அதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். பக்கங்கள் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 8லிருந்து 12 பக்கங்கள் வரைக்கும் கொஷின் பேப்பர் இருக்கும். ஒரு புக்கு மாதிரி இருக்க போகுது உங்களோட கொஷின் பேப்பர். இதில் முதல்ல என்ன சார் கேட்குறாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 14 1 மார்க் 14 1 மார்க்கு கேட்பாங்க. இதில் 12 1 மார்க் புக் பேக்கில் இருந்தே கேட்பாங்க. புக்கில் இருந்தே 12 1 மார்க் கேட்பாங்க. 2 1 மார்க் க்ரியேட்டிவாக இருக்கும், அது புக்கில் இல்லாததாக இருக்கும். சார் புக்கில் இல்லைன்னா எப்படி சார் அப்படின்னா, அதாவது கண்டென்ட்டு புக்கில் இருக்கும். அதாவது புக்கில் இருக்கிற 1 மார்க்லேயே சில நம்பர்ஸை மாற்றி ஆப்ஷன்ஸை மாற்றி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக புக் 1 மார்க் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா 12 1 மார்க் கேரண்டி. 12 மார்க் கரெக்டாக எடுத்துடலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த 1 மார்க் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சார் இது மட்டும் போதுமா? அப்புறம் பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் கிட்டத்தட்ட 1000 2 மார்க் இருக்கும். 1000 2 மார்க்ஸ் எண்ணி இருக்குங்க. இதில் எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க என்றது தான் பெரிய குழப்பமான விஷயம். சார் இது எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் படிக்க முடியாது. சிலருக்கு கஷ்டங்கள் இருக்கும். அப்போ எதை தான் சார் படிக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கேள்விகளை நல்லா படிச்சுட்டு போங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். கிட்டத்தட்ட 370 பக்கங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் 396 பக்கங்கள் தமிழ் மீடியத்துக்கும் உண்டான இந்த புக்கை படித்து முடிக்கிறது உண்மையிலே ஒரு சவாலான விஷயந்தான். ஆனால் இதில் எந்தெந்த கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா தெரியும். அதை மட்டுமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனால் நிறைய மார்க் கட்டாயமாக எடுக்கலாம். சார் கொஷின் நம்பர் 28 இது கம்பல்சரி 2 மார்க். இது புக்கில் இல்லாததாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 10 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் நீங்கள் கட்டாயம் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணியே ஆகணும். இது பாருங்க 28 கொஷின் நம்பர் இருக்குது பாருங்கள், அதுதான் கம்பல்சரி 2 மார்க். அடுத்து 5 மார்க்குள்ள நுழையிறோம். 5 மார்க்கில் 10 கேள்விகள் நீங்கள் விடையளிக்கணும். இதில் வினாயன் 42க்கு கட்டாயமாக நீங்கள் விடையளிக்கணும். மொத்தம் 14 கேள்விகள் கேட்பாங்க, அதில் 10 கேள்விகள் விடையளிக்கணும். பொதுவாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனை நல்லா படித்து வச்சுக்கிங்க. அதுலேயும் செலக்டிவாக எந்த 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து படித்து வச்சுக்கிங்க. அடுத்து மேட்ரிசஸ் பாடத்தில் இந்த கேள்வி அதிக முறை கேட்டிருக்காங்க. 4 தியரமில் ஒரு தியரம் கட்டாயம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சார் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 10 கொஷின் பேப்பர் போன 5 வருஷத்தில் 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எங்ககிட்ட இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை நாங்கள் கம்பேர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணதில் இந்தந்த கேள்விகள் வருது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பதற்கான வழி சொல்லித்தரப்படும். ஸோ நீங்கள் இதை மட்டுமே படிச்சுட்டு போய் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஸோ அடுத்து கிராஃப் ஜாமெண்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போங்க.
வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.